Hello everyone, welcome to NEET Preparation Tamil. இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்டான 2 mark question class 12 physics பார்க்க போறோம். The variation of the electric potential with the distance from the fixed point as shown in the figure. What is the electric field at x is equals to 3 and x is equals to 5 சொல்றாங்க. Actually இங்க ஒரு printing mistake இருக்கு. நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து 5 ன்னு இருக்கு இல்லையா, இங்க actually 4 ன்னு வரணும். சோ இங்க இருந்து இங்க 0 வரணும். ஓகேவா? 0 1 2 3 4 அப்படி வர மாதிரி இருக்கும். Actually இது ஒரு printing mistake. அதை நோட் பண்ணிட்டு இப்போ இந்த சம் போட ஆரம்பிக்கலாம். இப்போ பேசிக்கலி இப்படி இருக்காங்களா? இப்போ நான் இங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் क्वेश्चनல கேட்டிருக்கிறது வந்து x is equals to 3ல வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கேட்குறாங்க. அப்போ வந்து x is equals to 3ல நேராக எடுத்திங்கன்னா இங்கே பாருங்கள் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஃபீல்டே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இருந்தது அப்படின்னா ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ், அப்போ ஆப்வியஸாக எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும். ஓகேவா? அப்போ வந்து at x is equals to 3 எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ is equals to 0. இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷனுக்கு at x is equals to 5 கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா x is equals to 5 தானே கேட்டிருக்காங்க. யா, x is equals to 5ல இங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா x is equals to 5. இது நேராக நீங்கள் எங்கே வருது இது கரெக்டாக அப்படின்னா உங்களுக்கு இப்போ x is equals to 5ன்னு வரும்போது இந்த கிராஃபில் பார்த்தோன்னா x is equals to 5 இருக்கா. இப்போது இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா ஈயோட மேக்னிடியூட் is equals to dv by dr. கரெக்டாக இந்த ஃபார்முலா வச்சு நம்ம பண்ணணும். அதாவது நத்திங் பட் v2 minus v1 by r2 minus r1. ஐ மீன் r இந்த கேஸில் வந்து x. ஓகேவா? சரி, இங்கே பாருங்கள் v2 இது வந்து பாருங்கள் இந்த இடத்துல கான்ஸ்டன்டாக இருந்தது, அதனால் 0 சொல்லிட்டோம். இங்கே ஸ்லோப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்வர்ட் ஸ்லோப். அப்போ ஃபைனலாக இந்த எக்ஸோட வேல்யூ என்னவா வருது? ஃபைனலாக எக்ஸோட வேல்யூ 0. அப்போ ஆரம்பத்தில் எக்ஸோட வேல்யூ என்னவா இருந்திருக்கு உங்களுக்கு? கரெக்டாக எக்ஸோட வேல்யூ இந்த இடத்துல இருந்திருக்கு. ஐ மீன் நம்ம இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கணும், அப்படியே இந்த இடத்துல இருக்குது. கரெக்டாக 5 தானே கேட்டிருக்காங்க. அப்போது இங்கேருந்து இப்படி ஆயிருக்கு ஸ்லோப்பு. அப்போது 5லேருந்து 0வாக வந்து மாறி இருக்கு. வோல்டேஜ் வந்து 5லேருந்து 0வாக மாறி இருக்கு. அப்போது 5லேருந்து 0வாக மாறி இருக்கு. அப்போ இனிஷியலாக என்னவா இருந்திருக்கு? v1 வந்து 5ஆக இருந்திருக்கு, 0வாக மாறி இருக்கு v2. அப்போ இதை தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது v2 என்னது 0, v1 என்னது 5 டிவைட் பை x2 by x1. இந்த 5 அப்படின்றது யாருக்கு நடுவில் இருக்காங்க? இவங்களுக்கும் நடுவில் தான் இருக்காங்க. கரெக்டாக? அப்போ x2 by x1 அப்படின்னா இந்த 6 minus 4. கரெக்டாக? அதான் நான் இங்கே போட போகிறேன். இந்த 6 இருக்காங்க இல்லையா, இதுலேருந்து இந்த 4. அதாவது இனிஷியலாக வந்து 4ல் இருக்காங்க, 4 வந்து 6ஆக மாறி இருக்குது. அதை இங்கே போட்டுக்கலாம். இனிஷியலாக இருக்கிறது 4 6ஆக மாறி இருக்குது. அப்போ இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 2.5. ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு 2.5 தான். ஸோ at 5 it is equal to 2.5. At 3 it is equal to 0. That's all for this question. Bye.